ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடையவரை தப்பிக்க முயன்ற போது போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை மாதவரத்தில் ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இவர் கடந்த ஜூலை 5ஆம் தேதி நடைபெற்ற ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடையவர் என்பதால் அவரை போலீசார் கைது செய்ய முயன்றபோது அவர் தப்பிக்க முயன்றிருக்கிறார். இதுபற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரங்கள். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய கைதிகளில் ஒருவரான திருவேங்கடம் என்பவரை ரெட்டேரி சிக்னல் அருகே போலீசார் என்கவுண்டர் செய்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது காவல்துறை உயரதிகாரிகள் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி அவரது வீடு அருகே பெரம்பூரில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக பிரபல கூலிப்படை கும்பல் தலைவன் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, அதே போல சந்தோஷ், திருவேங்கடம், திருமலை உட்பட 11 பேரை போலீசார் கைது செய்தனர். பூந்தமல்லி கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர்களை 5 நாட்கள் காவலில் எடுத்து தற்போது போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான இவர்கள் கொலையாளிகள் பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய இருசக்கர வாகனங்கள் எங்கே பதுங்கி இருந்தார்கள் என்பதை கண்டறிப்பதற்காக அந்த வழக்கு விசாரணைக்காக திருவேங்கடத்தை அழைத்து சென்ற போது ரெட்டேரி சிக்னல் அருகே போலீசாரின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு அவர்களிடமிருந்து தப்பிக்க முயற்சி செய்துள்ளார். இதையடுத்தே போலீசார் என்கவுண்டர் செய்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது சென்னை வடக்கு கூடுதல் ஆணையர் நரேந்திரன் நாயர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று இந்த என்கவுண்டர் நடந்த இடத்தை ஆய்வு செய்து வருகின்றனர். தொடர்ந்து இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தெரிவிப்போம். எப்படி அந்த சம்பவம் நடைபெற்றது என்பது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பு இருக்கிறது எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செந்தில், இந்த வழக்கில் தொடர்புடைய மற்ற நபர்களை தேடும் பணியும் தற்போது நடைபெற்று வருகிறதா? அது பற்றிய தகவல்கள் என்ன? தற்போது 5 நாட்கள் காவலில் எடுத்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, அதே போல சந்தோஷ், திருமலை உள்ளிட்ட 11 பேரை காவலில் எடுத்து விசாரித்து வருகிறார்கள். இந்த கொலைக்கு பின்னணியில் இந்த கொலையாளிகளுக்கு சட்ட உதவி, நிதி உதவி அளித்தது யார், கொலைக்கான திட்டம் வகுத்து கொடுத்தது யார் என்பது தொடர்பாக கடந்த 4 நாட்களாக போலீஸ் காவலில் எடுத்து தீவிரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் இவரை ஒரு வழக்கு விசாரணைக்காக ஒரு இடத்துக்கு அழைத்து சென்ற போதுதான் போலீசாரை ஏமாற்றிவிட்டு தப்ப முயன்ற போது என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார் என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இவரை தவிர மற்ற கொலையாளிகள் 10 பேர் இருக்கிறார்கள். அவர்களிடம் தனித்தனியாக போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தற்போது வரை இந்த வழக்கில் 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களிடம் போலீசார் எந்த மாதிரியான விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள்? அவர்களிடமிருந்து பெறப்பட்டிருக்கும் தகவல்கள் என்னென்ன? தற்போது 11 பேரை காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். 5 நாட்கள் காவலில் எடுத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த கொலைக்கான திட்டத்தை தீட்டி கொடுத்தது யார், சென்னை இந்த பொன்னை பாலு தலைமையிலான 11 பேர் கும்பல் தான் இந்த கொலையை அரங்கேற்றியதா, இவர்களுக்கு நிதியுதவி மற்றும் பொருளாதார உதவி, அதே போல சட்ட உதவிகள் செய்தது சென்னையை சேர்ந்த ரவுடி கும்பலா, இல்ல வேற எதுவும் தொழிலதிபர்கள் இதற்கு தொடர்பு இருக்கிறதா என்பது தொடர்பாக கடந்த 4 நாட்களாக 11 பேரிடமும் தீவிர விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில்தான் தற்போது இவர் திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த விசாரணையானது 10 பேரிடம், தற்போது இருக்கக்கூடிய 10 பேரிடமும் காவல்துறை உயர் அதிகாரிகள் தனித்தனியாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த கொலைக்கான திட்டத்தை எங்கே வகுத்தார்கள் என்பது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இது மட்டுமின்றி இந்த கொலையாளிகளுடன் தொடர்புடையவர்களை ஆந்திராவில் மேலும் சிலர் பதுங்கியிருப்பதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. தற்போது ஆந்திரா மாநிலம் சித்தூரிலும் போலீசார் முகாமிட்டு அங்கேயும் விசாரணை நடத்தி வருகின்றனர். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.